வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஆசிரியர் பணி அதற்கே உன்னை அர்ப்பணி. அந்த வகையில் இன்றைக்கு யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்கோஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஹூக்ஸ் லானா என்ன, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினுடைய கர்வ்னா என்ன அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துப்போம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரோட மிகப்பெரிய பிளான் ஆஃப் ஆக்ஷன் இன்றைக்கி என்னவா இருக்க போகுது அப்படின்னா தட் இஸ் கண்டினியூட்டி. அப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ்னா என்ன அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி என்ன அப்படின்றத இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா அதனுடைய எம்சிக்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா ஓவர். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்த ஹூக்ஸ் லானா என்ன, ஹூக்ஸ் லாவுக்கு எதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்றது ஒரு சின்னதாக ரீகால் செக்ஷன் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஹூக்ஸில் எதை டிஸ்கிரைப் பண்ணுது ஞாபகம் வருதா? ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, அது ரெண்டுத்துக்கும் ஒரு கிராஃப் போட்டோம் அப்படின்னா அது என்ன மாதிரி பிஹேவியர் நமக்கு வருது. ஒரு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டோம்னா அப்போ நான் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன்னா அப்போ ஸ்ட்ரெயின் என்ன மாதிரி இருக்குது, அப்போ எது வரைக்கும் அந்த ஸ்ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துச்சு. அப்போ இங்கே ஒரு பிரின்சிபல் நமக்கு கிடைச்சிச்சு. அது என்ன பிரின்சிபல் அப்படின்னு கேட்டிங்கன்னா F is equal to minus of kx அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் கிடைச்சிச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்மா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு தட் மீன்ஸ் ஸ்ட்ரெயின் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைச்சிச்சு. இதெல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஹூக்ஸ் லால பார்த்துட்டோம். தென் எங்கே மூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினோட கர்வ் பார்த்தோம். அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா சேம் ஹூக்ஸ் லா தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த கிராஃப் வச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ அப்போ எது வரைக்கும் எலாஸ்டிக் ரீஜியனு, எதெல்லாம் பிளாஸ்டிக் ரீஜியனு, அப்போ ஃப்ராக்சர்னா என்ன அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். இந்த கிராஃபில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா க்ரீன் பாயிண்டில் கொடுத்துருக்கிறது அந்த ஸ்பேஸ் ஏரியா வரைக்கும் என்னது எலாஸ்டிக் ரீஜியன். ஸோ ப்ளூவில் இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம் பிளாஸ்டிக் ரீஜியன் சொல்லுவோம். ஸோ ஃப்ராக்சர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு லாங் ஏரியா வருது இல்லைங்களா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருப்போம் ஞாபகம் வருதுங்களா? எஸ், ஒர்க் டன் பர் யூனிட் வேல்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா அண்டர் த கர்வ், அதாவது ஃப்ராக்சர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு லாங் கர்வ் வருது இல்லைங்களா, அதை நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம். அப்போ இது ஃபுல்லாகவே ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது இந்த ஏரியா எலாஸ்டிக் உண்டான ஒர்க் டன், இந்த ஏரியா பிளாஸ்டிக் உண்டான ஒர்க் டன். காமனாக சொல்லணும் அப்படின்னா ஒர்க் டன். அப்போ மொத்த ஏரியா கேட்டாங்கன்னா அப்போ ஒர்க் டன். அப்போ அது எலாஸ்டிக் ரீஜியனுக்கும் கேட்கலாம், இல்லைனா பிளாஸ்டிக் ரீஜியனுக்கும் கேட்கலாம். ஸோ எந்த ஏரியாவுக்கு கேட்குறாங்களோ அதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏரியாவை தட் மீன்ஸ் இந்த பாயிண்ட்டை கம்பேரிசன் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம், நிறைய டைப் ஆஃப் மெட்டீரியல் பார்த்துருப்போம். என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் பார்த்துருப்போம்? டக்டைல் மெட்டீரியல்னா என்னென்னு பார்த்துருப்போம், பிரிட்டல் மெட்டீரியல்னா என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டக்டைல் மெட்டீரியல் ஞாபகம் வந்துச்சா? டக்குன்னு அப்படின்னா டக்குன்னு அது மாறாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டக்குன்னு மாறாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ லாங்காக நம்மளால் நீட்ட முடியும், லாங்காக நம்மளால் தகடாக மாற்ற முடியும். பிரிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? உடஞ்சிடும். பிரிட்டல் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன ஆகுது, சீக்கிரமாக முடிஞ்சிடுது இல்லையா? அப்போ பிரிட்டல் அப்படின்னா நொறுங்கக்கூடிய தன்மை கொண்டவை. டக்டைல் அப்படின்னா என்ன அர்த்தம்? லாங்காக நம்மளால் கம்பியாக நீட்ட முடியும், தகடாக மாற்ற முடியும், கம்பலாக மாற்றிக்க முடியும், நமக்கு ஆரம் வேணும்னா ஆரமாக பண்ணிக்க முடியும், நமக்கு வளைய வேணும்னா வளைவையாக பண்ணிக்க முடியும், மோதிரம் வேணும்னா மோதிரமாக பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம பேச்சை கேட்கக்கூடிய மெட்டீரியல் என்னன்னு சொல்லுவோம்? டக்டைல் மெட்டீரியல்னு சொல்லுவோம். நம்ம பேச்சை கேட்காது டக்குன்னு ஃப்ராக்சர் பாயிண்ட்லேயே முறிஞ்சிரும் அப்படின்னா அது பிரிட்டல் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ இதில் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தோம். என்ன அப்படின்னா இங்கேயும் எனர்ஜி அப்சார்ப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். எங்கே அப்படின்னா டக்டைல் மெட்டீரியலில் எனர்ஜி அப்சார்ப்ஷன் நிறைய இருக்கும். பிரிட்டல் மெட்டீரியலில் கம்பேர் டு தி டக்டைல் மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா அப்சார்பிங் எனர்ஜி கம்மியாக இருக்கும். இதையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. தென் அதனுடைய பிளாஸ்டிக் ரீஜியன் இங்கே எப்படி இருக்கும்னு பார்த்தோம், லார்ஜ் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம். அப்போ இங்கே ரீஜியன் எப்படி இருக்கும்? ரீஜியனே இருக்காது. ஏன்னா சடனாக என்ன ஆகிடும், ஃப்ராக்சர் ஆகிடும். அதுதான் நம்ம என்ன மெட்டீரியல் பார்த்துருப்போம், பிரிட்டல் மெட்டீரியல் பார்த்துருப்போம். கம்பல்சரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இதை ரிலேட் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாமா?
ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வந்து ஒரு ரிலேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு கிராஃப் பார்த்தோம்ல. சேம் இந்த கிராஃபை பேஸ் பண்ணியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் 2 வகையான ஒரு பேர், தட் மீன்ஸ் ஒரு நேமிங் கொடுத்துருக்காங்க. என்ன மேம் நேமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் தி touchness and resilience. அப்போ டச்னஸ்னா என்ன, ரெசிலிசன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். இதே நம்ம புதுசாக ஒரு மீனிங் தரீங்க. ஆல்ரெடி லைக் டென்சைல் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஹீல் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு சொன்னீங்க, ப்ரொபோஷனல் லிமிட்னா என்னன்னு சொன்னீங்க, இந்த லிமிட் பேர்லாம் சொன்னீங்க. ஓகே, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. திடீர்னு வந்து டச்னஸ்ன்னு சொல்கிறீங்க, ரெசிலிசன்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, அது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். சேம் அதே கிராஃப் தான். அப்போ நம்ம அந்த கிராஃப் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கிராஃபில் இங்கே, அதாவது தட் மீன்ஸ் ஒரே கிராஃபை நான் 2 வகையாக பிரிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, ஸோ அந்த எலாஸ்டிக் ரீஜியன் லைக் க்ரீன் கலரில் ஒரு பார்ட் தெரியும்ல, லீனியர் பார்ட், அந்த பார்ட்டை நான் தனியாக எடுத்திருக்கேன். அப்போ அந்த பார்ட் வரைக்கும் ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா, நான் சொன்னேன்ல ஒர்க் டன் பர் யூனிட் வேல்யூ, அந்த ஏரியாவுக்கு கவர் பண்ணக்கூடிய ஒரு லைக் ஒர்க் டன் பர் யூனிட் வேல்யூ. ஒர்க் டன்னை நம்ம என்னத்துக்கு ஈக்குவல்னு சொல்லுவோம், எனர்ஜிக்கு ஈக்குவல்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அப்போ ஒர்க் டன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், எனர்ஜின்னு சொல்லலாம். அப்போ இங்கே எனர்ஜி என்னவா ஸ்டோர் ஆகுது, எனர்ஜி இந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது. அப்போ ஆனால் இந்த இடத்துல எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. ஓகே மேம், அப்போ இந்த இடத்துல எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. எப்படி மேம் இதை சொன்னீங்க, இப்போ தான் சொன்னீங்க. இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, இங்கே ஷேடட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஏரியாவுக்கு தான் நான் இங்கே என்னன்னு சொல்கிறேன், ஒர்க் டன் சொல்கிறேன். அந்த ஒர்க் டன்னை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், எனர்ஜின்னு சொல்லலாம். அந்த எனர்ஜி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பெர்மனண்ட்டாக டிஃபார்மேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் பெர்மனண்ட்டாக டிஃபார்மேஷன் இல்லை. எப்படி மேம் இந்த வேர்டிங் சொல்கிறீங்க, பெர்மனண்ட் டிஃபார்மேஷன் இல்லை? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இந்த லிமிட்டை தான் நம்ம எலாஸ்டிக் லிமிட் இல்லைன்னா ப்ரொபோஷனல் லிமிட்டுன்னு படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ அந்த ப்ரொபோஷனல் லிமிட்டில் நம்ம போய் ஒரு பாயிண்ட்டை பார்த்தோன்னா என்ன பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்க, அந்த ப்ரொபோஷனல் பாயிண்ட்ல நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். என்ன பாயிண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மெட்டீரியல் வந்து திரும்பவும் அதனுடைய ஓன் ஷேப்க்கு வந்துடும். ஸ்ட்ரெஸ், நம்ம கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஓன் பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ ஓன் ஷேப்க்கு வந்துடும். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெசிலிசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஷின்ஸ் கேட்பாங்க. ரெசிலிசன்ஸ் இஸ் நத்திங் பட் எலாஸ்டிக் லிமிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா, தட் மீன்ஸ் அந்த ஏரியா மீன்ஸ் அந்த இடத்துக்கு போகிற அளவுக்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொன்னோம், எனர்ஜின்னு சொன்னோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஸ்டோர் ஆகுது, எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. ஆனால் டிஃபார்மேஷன்ஸ் இங்கே கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே டிஃபார்மேஷன்ஸ் இல்லை. தட் மீன்ஸ் பெர்மனண்ட்டாக டிஃபார்மேஷன் இல்லை, டிஃபார்மேஷன் ஆகுது. அப்போ அந்த ஸ்ப்ரிங்குக்கு வெயிட் போடுறோம், எக்ஸ்டென்ஷன் நடக்குது, ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, எக்ஸ்டென்ஷன் நடக்குது, மறுபடியும் அதனுடைய ஓன் பொசிஷனுக்கு போயிடுச்சு. அப்போ பெர்மனண்ட்டாக அது வேற பொருளாக மாறல. ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் கூட எடுத்துக்கோங்க. அந்த ரப்பரை இழுக்கிறீங்க, அப்போ ஷேப் மாறுது, மறுபடியும் அந்த ஃபோர்ஸை விட்டுட்டோன்னா நம்ம நார்மல் வந்துடுது. அப்போ ரெசிலிசன்ஸ் அப்படின்றது எலாஸ்டிக் லிமிட்குள்ளே ஒரு ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜிக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரெசிலிசன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டச்னஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போ ரெசிலிசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கூட கேட்கலாம். எக்ஸாம்பிள் என்னென்னலாம் எலாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கோ அது எல்லாமே ரெசிலிசன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் சொல்லலாம், ரப்பர் சொல்லலாம், லைக் கோல்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் எலாஸ்டிக்கில் வருமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெசிலிசன்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டச்னஸ்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ டச்னஸும் அதே தான். அப்போ ரெசிலிசன்ஸும் டச்னஸும் ரெண்டுமே எதை தான் ஸ்டோர் பண்ண போகுது, எனர்ஜி தான் ஸ்டோர் பண்ண போகுது. ஆனால் இங்கே என்ன டைப் ஆஃப் எனர்ஜி, தட் மீன்ஸ் எவ்வளோ ஏரியா இருக்குது, இங்கே எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரியே ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. அப்போ இங்கே பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு ப்ரொபோஷனல். அப்போ அது பேர் தான் ரெசிலிசன்ஸ். அங்கே செய்யக்கூடிய ஒர்க் தான் நம்ம என்னென்னு பார்த்துருப்போம், ரெசிலிசன்ஸ்ன்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ப்ரொபோஷனல் பாயிண்ட்டு, இது ஈல்டு பாயிண்ட்டு, இது அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் பார்த்துருப்பீங்களே ஃப்ராக்சர் பாயிண்ட். அப்போ ஹோல் கிராஃப் எடுத்துக்கிறாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்போ அந்த ப்ரீவியஸ் பாட்டில் நம்ம பார்த்துருப்போம்ல, லைக் க்ரீன் பார்ட் இருக்கும், ஒரு ப்ளூ பார்ட் இருக்கும். அப்போ ஹோல் ஒர்க் டன்
அப்போ ஹோல் ஒர்க் டன்னை நம்ம சொல்கிறோம் அப்படின்றது தான் இங்கே என்னன்னு சொல்கிறோம், டச்னஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ டச்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் லோடிங் கொடுக்க எல்லா மாதிரி பிஹேவியரும் லைக் பிளாஸ்டிக் ரீஜியனும் கிடைக்குது, எனக்கு எலாஸ்டிக் ரீஜியனும் கிடைக்குது. ஆனால் எதுக்கு முன்னாடி அப்படின்னா ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு முன்னாடி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அதனுடைய எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் பிஹேவியர் பண்ணுது, அதனுடைய பிளாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் பிஹேவியர் பண்ணுது. அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரிங் எனர்ஜி இல்லைன்னா அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு ஒர்க் டன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டச்னஸ்ன்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள், அப்போ டக்டைல் மெட்டீரியலும் வந்துடும், லைக் பிரிட்டல் மெட்டீரியலும் வந்துடும். இது எல்லாமே என்னதில் தான் வரும், டச்னஸில் தான் வரப்போகுது. அப்போ எல்லா பிளாஸ்டிக்கும் எல்லா எலாஸ்டிக்கும் இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். அப்போ எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, இதுக்கு பிளாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. நல்லா பார்க்கலாமா? ரெசிலசன்ஸ்னால் என்ன, ஒன்லி பிளாஸ்டிக் ரீஜியனில் இருக்கக்கூடியது ரெசிலசன்ஸ். அப்போ எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகுதோ தட் இஸ் த ரெசிலசன்ஸ். அப்போ டச்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எலாஸ்டிக் ரீஜியனாக இருந்தாலும் சரி, ஒரு அதே பொருள் வந்து பிளாஸ்டிக் ரீஜியன் போச்சுனாலும் சரி, அப்போ எலாஸ்டிக் ரீஜியன் பிளாஸ்டிக் ரீஜியன்ஸ் ஓவரால் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்கு, தட் மீன்ஸ் ஷேடட் பாயிண்ட். அப்போ இது எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டச்னஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் எதுக்கு முன்னாடினா பிஃபோர் த ஃப்ராக்சர். ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்கும். இதிலிருந்து இது வரைக்கும் கொஷின்ஸ் கேட்கல, ஆனால் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கம்பல்சரி இதிலிருந்து ஒரு கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் முடிச்சிட்டோம். ஸோ ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் பார்த்தோம், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்னா என்னன்னு பார்த்தோம். அப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் வந்து ப்ரொபோர்ஷனல் லிமிட்னா என்னன்னு பார்த்தோம். லைக் பிளாஸ்டிக் ரீஜியன் எலாஸ்டிக் ரீஜியனை பார்த்தோம். அல்டிமேட் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு பார்த்தோம். ஃப்ராக்சர்னா என்னன்னு பார்த்தோம். அதை வச்சு டக்டைல் மெட்டீரியல் பிரிட்டல் மெட்டீரியல்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். தென் லாஸ்ட்டாக டச்னஸ் ரெசிலசன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ எங்கே மூவ் ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் லிமிடேஷன்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஆஃப்டர் தட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி லிமிடேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்துடலாம், அப்ளிகேஷன்ஸ் என்னன்றதை பார்த்துலாம். ஸோ ஏன் மேம் அப்ளிகேஷன்ஸ் படிக்கணும், ஸோ அப்ளிகேஷன்ஸும் லிமிடேஷன்ஸும் படித்தாதான் கம்பல்சரி அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு தெரியும், எதுக்கெல்லாம் யூஸ் ஆகாதுன்னு தெரியும். இதை ரிலேட் பண்ணி கம்பல்சரி ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் வரலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்துலாமா? ஸோ என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னவா இருக்க போகுது, டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் happens when an increasing force is applied to the wire or a spring. அது ஒரு ஒயராக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ப்ரிங்காக இருக்கலாம், லைக் ஏதோ ஒன்றா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது அது மேலே நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன்னா அந்த ஸ்ப்ரிங்காக இருந்தாலும் அந்த ஒயராக இருந்தாலும் எந்த மாதிரி பிஹேவியர் பண்ணுது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா என்னெல்லாம் வேணும், கம்பல்சரி நமக்கு ஹூக்ஸ் லா கம்பல்சரி வேணும். ஸோ வாட் இஸ் த செகண்ட் பாயிண்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ப்ரிங் என்ன மாதிரியெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா சீரீஸ் பேரலல் 2 இருக்கும். இதை வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் தனியாகவே இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் அப்படின்ற டாபிக் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ் இன் கனெக்ஷன் இன் பேரலல் அண்ட் தென் சீரியஸில் பார்ப்பீங்க. அதுக்குண்டான கொஷின்ஸு தென் அதுக்குண்டான ஃபார்முலாஸ் வரும். லைக் k is equal to k1 k2 divided by k1 plus k2, k is equal to k1 plus k2, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வச்சு நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. அது அங்கே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ அது தெரியணும், சீரீஸில் கனெக்ட் பண்ணணும், பேரலில் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு தெரியணுனாலும் we know about the Hooke's law. தென் வாட் இஸ் இந்த தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எனர்ஜி, நான் அப்போ தானே சொன்னேன் டச்னஸ் ரெசிலசன்ஸ். அப்போ வந்து எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு தெரியணுனாலும் நமக்கு என்ன தெரியணும், ஹூக்ஸ் லானா என்னன்னு தெரியணும். தென் வெஹிக்கிளில் ஏதோ ஒரு நான் வந்து கிராஃப் பிளாட் பண்ணுறேன், அதாவது அந்த ஸ்ப்ரிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெஹிக்கிள் இருக்கும். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 வீலர் எடுத்துக்கோங்களேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பள்ளத்தில் மேலில் ஏறி இறங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பின்னாடி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம அப்போ தான் உட்காந்து ஏறும். அப்போ அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும்னா சுருங்கி விரியும். சப்போஸ் அந்த ஸ்ப்ரிங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க, வண்டியும் ஸ்பாயில் ஆகும், நீங்களே கீழே விழுந்து வர வேண்டியதுதான். ஸோ அப்போ அந்த ஸ்ப்ரிங் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வெஹிக்கிளோட டிபெண்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரியணும்னா we know about the hook.
லா. ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸும் இவ்வளோ அப்ளிகேஷன்ஸும் நமக்கு என்னவா இருக்குது, ஹூக்ஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸாக இருக்குது. தென் என்னதான் ஹூக்ஸ் லாவில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் 1 or 2 லிமிடேஷன்ஸும் இருக்குது. ஏன் மேம் நம்ம அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறதோட நிறுத்திடலாமே மேம், ஒய் வி ஹாவ் டு ஸ்டடி அபவுட் த லிமிடேஷன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, லிமிடேஷன்ஸ் தெரிஞ்சாதான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம எக்ஸாம்பிள்ஸில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸாம்பிளாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக இருக்கலாம், கொஷின்ஸை ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ லிமிடேஷன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஹூக்ஸாக எதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், எலாஸ்டிக் லிமிட்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள், அங்கே மட்டும்தான் லீனியராக இருக்கும், அங்கே மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்ட்ரெயினாக இருக்கும், அங்கே மட்டும்தான் F is equal to minus of kx அப்படின்ற பாயிண்டில் வரும். அப்போ எலாஸ்டிக் லிமிட்டுன்னு ஒரு பாயிண்ட்டை பார்க்கும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் செக்ஷன் நம்ம மைண்ட்குள்ளே ஒரு ஓட்டம் ஓடணும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன பிஹேவியருக்கு மட்டும்தான் இது ஒத்து போகும், லீனியர் பிஹேவியருக்கு மட்டும்தான் ஒத்து போகும். அப்போ நான் லீனியராக இருந்தால் இது அப்ளிகபிள் ஆகுமா, அப்ளிகபிள் ஆகாது. எப்படி அந்த பொருள் சொல்கிற பேச்சு கேட்கும், எலாஸ்டிக்காக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும், பிளாஸ்டிக்காக மாறிச்சுன்னா நம்ம சொல்கிற பேச்சு கேட்காது. தென் டெம்பரேச்சர் அண்ட் தென் டைம். அப்போ டெம்பரேச்சர் மாறிச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா நான் ஹீட் பண்ணிட்டேன், நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்போ நான் வந்து அதனுடைய எலாஸ்டிக் பிஹேவியர் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஆப்வியஸாக பிஃபோர் தி டெம்பரேச்சர் கிவிங், ஆஃப்டர் தி டெம்பரேச்சர் கிவிங் நமக்கு வந்து ஹீட் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி அதனுடைய ஸ்ப்ரிங்கோட பிஹேவியர், தட் மீன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸே சேஞ்ச் ஆகும். அப்போ ஹூக்ஸ் லாவும் அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது வந்து எந்த மாதிரி டிஃபார்மேஷன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிள்னா, ஸ்மால் டிஃபார்மேஷன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். நீங்கள் சின்னதாக ஸ்ப்ரிங்கோட வெயிட்டை விட நீங்கள் கொடுக்குற வெயிட்டு கம்மியாக இருக்கணும், அப்போ மட்டும்தான் ஹூக்ஸில் அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் கொடுக்குற வெயிட்டு ஸ்ப்ரிங்கை விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டப்புன்னு கட் ஆகி கீழே தான் விழும். ஸோ அப்போ ஹூக்ஸில் என்ன பண்ண முடியாது, அப்ளிகபிள் ஆகாது. அப்போ கண்டிப்பாக அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கணும், ஹோமோஜீனியஸாக இருக்கணும், ஐசோட்ரோபிக்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் எதனுடைய லிமிடேஷன்ஸாக இருக்க போகுது, ஹூக்ஸ் லாவோட லிமிடேஷன்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த லிமிடேஷன்ஸை தாண்டி மற்றது எல்லாமே என்னவா இருக்க போகுது, அப்ளிகபிளாக இருக்க போகுது. ஸோ தீஸ் ஆர் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் தி ஹூக்ஸ் லா. ஃபைன். ஸோ நம்மளோட இன்னைக்கு வீடியோவோட மெயின் பார்ட்க்கு வந்துட்டும். இது வரைக்கும் நம்ம ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்களோ அதுக்குண்டான பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை அப்ளை பண்ணோன்னா நமக்கு தேவையான ப்ராக்டிஸ் கொஷின்ஸை நம்ம பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினுக்கு மூவ் பண்ணலாமா? ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட்டு கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின்ஸ் படித்தாவே நமக்கு ஆன்சர் தெரியும். ஒரு கொஷினுக்கு மேக்ஸிமம் 2 to 3 minutes தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக எக்ஸாம் அல்ல 2 minutes தான் எடுத்துக்கணும். அதுவும் தியரட்டிக்கல் பார்ட்டாக இருந்தால் ரொம்ப மேக்ஸிமம் லைக் டைம் எடுத்துக்கக்கூடாது, மினிமம் ஆஃப் த டைம் தான் எடுத்துக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுங்கள், அதே நேரத்தில் ஆழமாக ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாட் டஸ் ஏரியா அண்டர் தி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ், வெரி குட். அப்போ ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கான், ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கான், இதில் வந்து ஏதோ ஒரு கிராஃப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு கிராஃப் வருதுன்னா அப்போ ஒரு ஏரியா, தட் மீன்ஸ் இங்கேருந்து இங்கே எடுக்கிறேன், அப்போ இந்த மாதிரி ஏரியா கிடைக்குதுன்னா அந்த ஏரியா எலாஸ்டிக் லிமிட்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஏரியா. அப்போ ஏரியா கேட்கும் போதே நமக்கு என்னன்னு தெரியும், நம்ம இங்கே எழுதியிருப்போம். ஏரியாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒர்க் டன்னு சொல்லுவோம். ஒர்க் டன்னை நம்ம என்னன்னு சொல்கிறோம், எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ வேர் இஸ் த ஆன்சர், டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸா கிடையாது, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸா கிடையாது, ஏன்னா அது பேசுறதே ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயின் பற்றி. ஹீல்டு ஸ்ட்ரென்த்தா, வெரி குட், நல்ல பாயிண்ட்டு. இப்போது ஆப்ஷன் சி பாருங்களேன், எனர்ஜி ஸ்டோர்ட் பர் யூனிட் வேல்யூம். பார்த்தோன்னே இதுதான் ஆப்ஷன்றது தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் 4th ஆப்ஷன் பாருங்களேன், ஹீல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பற்றி பேசினாதான் அது என்னன்னு சொல்லுவோம், ஹீல்டு ஸ்ட்ரென்த். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிருந்தா அப்போ என்ன ஆப்ஷன், நமக்கு ஹீல்டு ஸ்ட்ரென்த்னு வந்திருக்கும். ஆனால் அங்கே என்னன்னு கேட்டாங்க, ஏரியான்னு கேட்டாங்க. ஏரியான்னு பேசினாவே நம்ம என்னன்னு பேசினோம், ஏரியான்னு பேசினாவே என்னன்னு பேசினோம், ஒர்க் டன். ஒர்க் டன்னா நம்ம என்னன்னு பேசணும், ஸ்டோரிங் தி எனர்ஜின்னு பேசினோம். ஓகே ஃபைன், இந்த கொஷின் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஏரியானா ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் ஸ்டோரிங் தி எனர்ஜி.
ஃபைன். பாயிண்ட்டுன்னு கேட்டிருந்தா என்னென்னு வந்திருக்கும்? ஈல்ட் ஸ்ட்ரென்த். அப்போ இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் த ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் மூவ் ஆன் பண்ணலாமா? ஸோ வாட் இஸ் இன் தி நெக்ஸ்ட் கொஷின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன் தி அக்கார்டிங் டு தி ஹூக்ஸ் லா. அப்போ இதை எதை பேஸ் பண்ணியிருக்குமா? ஹூக்ஸ் லால பேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்ட்ரெயின். தட் இஸ் ஸ்ட்ரெயின். அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கான்? ஸ்ட்ரெயினுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ வித்தின் தீன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதுக்குள்ளார? சரி, எனக்கு கொஷின் புரியல, ஆப்ஷன் படிங்களேன். அப்போ ஈல்டு பாயிண்ட்டுக்குள்ளார இருக்குமா? பிளாஸ்டிக் ரீஜியனுக்குள்ளார இருக்குமா? ஃப்ராக்சர் பாயிண்ட்டில் இருக்குமா? ஃப்ராக்சர் பாயிண்ட்னா அப்போ எலாஸ்டிக் போயிடுச்சு, சாரி பிளாஸ்டிக் போயிடுச்சு. அப்போ பிளாஸ்டிக் ரீஜியன் அதுவும் கிடையாது. இப்போ பாருங்களேன், 2 டவுட் வரும். எலாஸ்டிக் லிமிட்டா ஹீல்டு பாயிண்டான்னு கேட்டிருக்காங்க. ஹீல்டு பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் நம்மளால் எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ எலாஸ்டிக் ரீஜியனில் அது என்னன்னு சொல்லியிருப்போம்? ஹீல்டு பாயிண்ட்டுன்னு சொல்லியிருப்போம். எந்த லிமிட்குள்ளே அது அப்ளைகபிள் ஆகும்? வித்தின் தீன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வித்தின் தி. அப்போ எந்த பாயிண்ட்ல இங்கே கொஷின்ஸ் கேட்கல. இங்கே வந்து நல்லா பாருங்க, பாயிண்ட்னு கொடுத்துருந்தா நம்ம என்னன்னு போட்டிருக்கணும்? ஹீல்டு பாயிண்ட். ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிருக்காங்க? வித்தின் தி. எதுக்குள்ளார ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்ட்ரெயினுக்கு இருக்கும் அப்படின்னா யூ நோ வெரி வெல் வாட் இஸ் த ஆன்சர்? தட் இஸ் இன் தி ஆப்ஷன் ஏ. அப்போ நல்லா பாருங்க, செகண்ட் கொஷினுக்கு வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னா தட் இஸ் இன் தி எலாஸ்டிக் லிமிட். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்தின் தீன்னு கேட்டதுனால எலாஸ்டிக் லிமிட் எந்த பாயிண்ட், அதாவது ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மேக்ஸிமம் தி பாயிண்ட். அப்போ எது வரைக்கும் அப்படின்னு கேட்டதுனால இங்கே எலாஸ்டிக் லிமிட்டு எங்கே, அதாவது மேக்ஸிமம் ஆஃப் த பாயிண்ட்னு கேட்டிருந்தா தட் இஸ் இன் தி ஹீல்டு பாயிண்ட்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? So what is in the third question? Okay, fine. What does a negative slope, நல்லா பாருங்க, negative slope in the stress strain curve represent? ஓகே, அப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல இருந்து தான் வந்திருக்கு. நெகட்டிவ் ஸ்லோப்பை எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஃபைன். ஸோ கீழே இருக்கிற ஆப்ஷன் பொறுத்து தான் நம்மளால் பேச முடியும். டிக்ரீஸ் இன் தி மெட்டீரியல் ஸ்டிஃப்னஸ் வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஷின் வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குமா. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் ஸ்ட்ரெயின் வந்து என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க? இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் பாயிண்ட் வந்து மெட்டீரியல் வந்து என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க? பிரிட்டில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க பாயிண்ட்டை பற்றி கேட்கல, ஸ்லோப் தட் மீன்ஸ் ஏரியா பற்றி கேட்டிருக்காங்க. அந்த ஏரியாவில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ண முடியும் பாருங்க. டிக்ரீஸ் இன் தி மெட்டீரியல் ஸ்டிஃப்னஸ், அப்போ அந்த இடத்துல வந்து அதனுடைய ஸ்டிஃப்னஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நெகட்டிவ் ஸ்லோப்னா ஏரியா, அப்போ அதை சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அந்த ஏரியாக்குள்ளார மெட்டீரியல் என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க? ஹார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, 2 பாயிண்ட் இருக்கு. டிக்ரீஸ் இன் தி ஸ்ட்ரெஸ் வித் அன் இன்க்ரீஸ் ஸ்ட்ரெயின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இஸ் பிகமிங் பிரிட்டில். அப்போ இதுவும் எனக்கு புரியல மேம், 4 ஆப்ஷன் நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி இது 2 நெக்லெக்ட் பண்ணீங்க, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. டேரெக்டாக நம்ம எங்கே மூவ் பண்ணிடலாம்? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வுக்கு வந்து மூவ் பண்ணிடலாமா? ஈஸியாக இருக்கும். ஃபைன். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா? ஸோ என்ன அப்படின்னா இங்கே ஒரு ஸ்லோப் வரைஞ்சிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இங்கேருந்து ஸ்லோப்னா ஃபஸ்ட்டு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ மேக்ஸிமம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் டச் ஆகுதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்திருக்காங்க பாருங்களேன், இங்கே சிக்மா எப்சிலான் அப்படின்னு எடுத்திருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்லோப் வந்து நெகட்டிவாக எங்கே இருக்குது? அப்போ ஸ்லோப்பில் எப்படி மேம் பாசிட்டிவ், ஸ்லோப்பில் எப்படி மேம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, அப்போ நல்லா பாருங்கள், இங்கே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படின்னா சிக்மாவும் எப்சிலானும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கணும். தட் மீன்ஸ் இது இன்க்ரீஸ் ஆனால் அதுவும் இன்க்ரீஸ் ஆகணும், இது டிக்ரீஸ் ஆனால் அதுவும் டிக்ரீஸ் ஆகணும். வாட் இஸ் த நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னா ஆப்போசிட், தட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆப்போசிட். அப்போ இது இன்க்ரீஸ் ஆனால் அது டிக்ரீஸ் ஆகும், அது டிக்ரீஸ் ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் இன் தி நெகட்டிவ் ஸ்லோப். அப்போ இங்கே எங்கெல்லாம் பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா எங்கே நெகட்டிவ் ஸ்லோப் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பார்ப்போமா? இந்த ப்ரொபோர்ஷனல் லிமிட்டில் பாருங்களேன். அப்போ சிக்மா இன்க்ரீஸ் ஆனால் நல்லா பாருங்களேன், 1 2 3 4ன்னு வருதா? அப்போ ஸ்ட்ரெயின் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது.
அப்போ இந்த சின்ன அம்பு விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே என்ன ஆகுது, இங்கே லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே ஒரு கர்வ் மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கேயும் இன்க்ரீஸ் தான் ஆகுது. பிளாஸ்டிக் ரீஜியன்லாம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு வருது. அப்போ இந்த இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் ஸ்லோப்பு கிடைக்குது. நல்லா பாருங்கள். அப்போ நெகட்டிவ் ஸ்லோப் எங்கேருந்து எங்கே கிடைக்குது, அல்டிமேட் ஸ்ட்ரென்த்லேருந்து ஃப்ராக்சர் பாயிண்டில் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அதாவது இங்கே பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் ஸ்ட்ரெயினோட வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எந்த இடத்துல ஒரு தட் மீன்ஸ் எக்ஸாம்பிளில் இங்கே சொல்லிடலாமா, ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகுது ஆனால் ஸ்ட்ரெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் தட் மீன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இருந்தால் அதுதான் நெகட்டிவ் ஸ்லோப். நான் ஒரு முறை கொஷின்ஸில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா. அப்போ எந்த பாயிண்ட்டுன்னு சொல்லியிருந்தால் நம்ம என்ன பாயிண்ட்டுன்னு சொல்லியிருப்போம், பிஃபோர் தி ஃப்ராக்சர் பாயிண்ட்டு ஆஃப்டர் தி அல்டிமேட் பாயிண்ட். அப்போ அந்த பார்ட்டில் தான் நமக்கு என்ன கிடைக்குது, நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. ஸோ அப்போ நல்லா பாருங்கள், இன்னொரு முறை நான் சொல்கிறேன். அப்போ பாசிட்டிவ் ஸ்லோப் இதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் இதுதான். அப்போ சிக்மாவும் எப்சிலானும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்தால் பாசிட்டிவ் ஸ்லோப். இதுவே நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனில் இருந்தால் அது நெகட்டிவ் ஸ்லோப். ஓகேவா? அப்போ ஆப்வியஸாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஸ்டிஃப்னஸ் ஆகுமா, ஹார்ட் ஆகுமா, பிரிட்டில் ஆகுமா, அதெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் இல்லை. நெகட்டிவ் ஸ்லோப்பு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, முக்கியமான பாயிண்ட். இதை புரிஞ்சாவே நமக்கு ஈஸியாக 3 ஆப்ஷன் நெக்லேட் பண்ணிடலாம். இதை வச்சு நெக்லேட் பண்ணுறேன் பாருங்களேன். அப்போ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஸ்டிஃப்னஸ்ஸாக டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா, ரெப்ரசன்ட் பண்ணுது, வாய்ப்பே இல்லை. ஹார்ட் ஆகுறதையா ரெப்ரசன்ட் பண்ணுது, பிரிட்டில் ஆகுறதையா எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அப்போ வாட் இஸ் இன் த ஆன்சர், ஸ்ட்ரெஸ்ஸு டிக்ரீஸ் ஆகுது, அதே நேரத்தில் ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகுது. இதை ஆப்போசிட்டாக கூட கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம், ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரெயின் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுது, எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ வாட் இஸ் இன் தி ஆன்சர், தட் இஸ் இன் தி சி ஆப்ஷன். ஓகேவா? கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நெகட்டிவ் ஸ்லோப்பு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நெகட்டிவ் ஸ்லோப்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கணும். அப்போ எப்சிலானோ சிக்மாவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருந்தால் தட் இஸ் இன் தி நெகட்டிவ் ஸ்லோப். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் மூவ் ஆன் பண்ணலாமா? ஃபைன். ஸோ வாட் இஸ் இன் தி நெக்ஸ்ட் கொஷின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விச் மெட்டீரியல் இஸ் மோர் டக்டைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டக்டைல்னால் நமக்கு என்ன அர்த்தம், இங்கே என்ன ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எ மெட்டீரியல் வித் எ வெரி ஸ்மால் பிளாஸ்டிக் ரீஜியன், எ மெட்டீரியல் வித் எ லார்ஜ் எலாஸ்டிக் ரீஜியன், எ மெட்டீரியல் வித் எ ஹை யங்ஸ் மாடுலஸ், எ மெட்டீரியல் வித் எ லார்ஜ் பிளாஸ்டிக் ரீஜியன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ஏதாச்சும் நெக்லேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். யங்ஸ் மாடுலஸ்க்கும் இதுக்கும் ரிலேட்டபிளே கிடையாது. பிளாஸ்டிக் ரீஜியன் எலாஸ்டிக் ரீஜியன் வச்சு தான் பேச போகிறோம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா டக்டைலில் ஒரு வார்த்தை பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா பிளாஸ்டிக் ரீஜியன் தான் பார்த்துருப்போம், அது எலாஸ்டிக் ரீஜியனில் இருக்காது. அப்போ எலாஸ்டிக் அதிகப்படியான எலாஸ்டிக் ரீஜியனில் இருக்காது. ஓகேங்களா? சாரி, அப்போ அதிகப்படியான எலாஸ்டிக் ரீஜியனில் இல்லை அப்படின்னா அது டக்டைல். தட் மீன்ஸ் பிளாஸ்டிக் ரீஜியனில் இருந்தால் தான் அது டக்டைல். அப்போ ஆப்ஷன் பியும் டியும் நெக்லேட் பண்ணிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்குது, ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் இருக்குது. அந்த இடத்துல ப்ராக்கெட்டில் நம்ம கொடுத்துருப்போம், என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா லார்ஜ் பிளாஸ்டிக் ரீஜியன், அதாவது இந்த ப்ளூ பார்ட் பார்த்துருப்போம். அந்த ப்ளூ பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜாக இருக்கும். அப்போ வாட் இஸ் த ஆன்சர், இதிலேருந்தே நமக்கு தெரியும் லார்ஜ் பிளாஸ்டிக் ரீஜியனா ஸ்மால் பிளாஸ்டிக் ரீஜியனா, ஆப்வியஸாக நமக்கு தெரியும் லார்ஜ் பிளாஸ்டிக் ரீஜியன். ஸோ 4th கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் த சி ஆப்ஷன். அப்போ மோர் டக்டைலாக இருக்கும் அப்படின்னா அந்த மெட்டீரியல் கம்பல்சரி ரீஜியன் எப்படி இருக்கும், பிளாஸ்டிக் ரீஜியனில் இருக்கும். அதுவும் எப்பேற்பட்ட பிளாஸ்டிக் ரீஜியனில் இருக்கும், லார்ஜ் பிளாஸ்டிக் ரீஜியனில் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் மூவ் ஆன் பண்ணலாமா? ஸோ வாட் இஸ் இன் தி லாஸ்ட் கொஷின், தட் மீன்ஸ் 5th கொஷின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல்ஸ் இஸ் டைப்பிக்கலி கன்சிடர் டு பி த மோஸ்ட் பிரிட்டல்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரிட்டலுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம், நல்லா ஞாபகம் இருக்கா, நல்லா யோசிச்சு பாருங்க. கிளாஸ் பார்த்துருப்போமா, அப்போ ரப்பர் எதெல்லாம் சொல்லலாம். அப்போ ரப்பர் வந்து டக்டைலில் வந்துடும். அப்படியே ஒன்று ஒன்றா நெக்லேட் பண்ணுங்களேன். அப்போ ரப்பர் என்ன வந்துடும், டக்டைலில் வந்துடுமா. அப்போ ஸ்டீலு அதில் வந்துடும், டக்டைலில் வருமா இல்லை எங்கே வரும். அப்போ ஒரு முறை பார்த்துடலாமா? ஃபைன். அப்போ இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஷின் நமக்கு தேவை கிளாஸ்.
சாரி பிரிட்டல். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? கிளாஸு, செராமிக்ஸு, அயன், இது 3 தான். அதுலேயும் அதிகப்படியான பிரிட்டல் எதுவாக தான் இருக்கும்? கிளாஸ். ஏன்னா போட்ட உடனே அயன் உடையுமா, கிளாஸ் உடையுமா? கிளாஸ் தான் உடையும். ஃபைன். அப்போ இப்போ வந்து பார்த்துடலாமா? அப்போ காப்பர் எங்கே வந்துருச்சு? டக்டைல் வந்துருச்சு. ஃபைன். வாட் இஸ் இன் தி 5th கொஸ்டின்? ஸோ அப்போ காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆப்வியஸாக நம்ம சொன்ன மாதிரி எதில் வந்துடும்? டக்டைல் மெட்டீரியல் வந்துடும். லைக் ரப்பரும் எதில் வந்துடும்? டக்டைல் மெட்டீரியல் வந்துடும். அப்போ ஸ்டீல் இங்கே கொடுத்துருக்காங்க, அப்புறம் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. உடனே அப்போ ஸ்டீல் அப்படின்னு உடனே நமக்கு என்ன டவுட் வந்துடும்? அது வந்து அயனா அப்படின்னு டவுட் வந்துடும். ஆப்வியஸாக ஸ்டீலை நம்ம என்னன்னு சொல்லலாம்? அயன்னு சொல்லலாம். அப்போ அயன் சொல்லும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டலில் வந்துடும், இதுவும் பிரிட்டலில் வந்துடும். அப்போ ரெண்டுமே ஆப்ஷன் வருதே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அதுக்கு தான் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த க்ளூ அப்படின்னா மோஸ்ட் பிரிட்டல்னு கேட்டிருக்காங்க. அப்போ மோஸ்ட்டாக போட்ட உடனே சட்டுன்னு உடையிறது, நொறுங்கக்கூடியது எதுதான்? கிளாஸ் தான். அப்போ வாட் இஸ் இன் தி 5th கொஷின்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் இன் தி சி ஆப்ஷன். C, that is the glass. Fine. ஸோ அப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோம்? ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூட்டி பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோ என்ன? ஹூக்ஸ்லானா என்ன, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டியாக ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினோட பிரிட்டல்னா என்ன, டக்டைல்னா என்ன, டச்னஸ்னா என்ன, ரெசிலசன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி என்னென்ன எம்சிக்யூஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் இதனுடைய கண்டினியூட்டியாக நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் த எலாஸ்டிசிட்டினா என்ன, ரிலேஷன் பிட்வீன் த மாடுலஸ் ஆஃப் த எலாஸ்டிசிட்டினா என்னன்னு பார்க்க போகிறோம். ஹூக்ஸ்லாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டாக கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன் பிட்வீன் மாடுலஸ் ஆஃப் த எலாஸ்டிசிட்டி பார்த்துருவோம். ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட் ஓவர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மைக்கு புகுத்திவிடும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ அதுக்கேற்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட வெற்றி அடையும் வரை. தேங்க்யூ ஸோ மச்.